Welcome back to a course on basic topology real analysis. இன்னைக்கு லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to talk about metric spaces. இதுல metric spaces அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். மெட்ரிக், இந்த மெட்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங் இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேசும்போது இருந்துட்டு நம்ம பொதுவா லைஃப்ல டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத டீல் பண்ணியிருந்திருப்போம். அந்த விஷயங்களை பார்த்துட்டு அதுல இருந்து மேத்தமெட்டிக்கலா இங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஐடியாவுக்கு வருவோம். வாங்க இப்ப அது ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பொதுவா டிஸ்டன்ஸ் அப்படின்னு பேசுறோம் அப்படின்னாலே இருந்துட்டு மினிமம் நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் தேவைப்படும். கரெக்டுங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ரெண்டு விஷயத்த வச்சுதான் நம்ம பேசுறோம். அப்படிங்கும்போது அந்த ரெண்டுங்கிறது பர்சன்ஸா இருக்கலாம், பாயிண்ட்ஸா இருக்கலாம், பிளேசஸா இருக்கலாம், இந்த மாதிரி என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியா தான் இருக்கணுங்களா? இப்போ சப்போஸ் நான் ஒரு ஊர்ல இருந்துட்டு அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கே என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா அந்த மாதிரி பேச முடியுமா? பேசலாம் தானே. இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த ரெண்டும் வேற வேறையா இருக்கணும்னு எதுவும் சொல்லல. அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு ஜீரோவா, இப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸுக்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் பத்தி நான் பேச ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா தான் இருக்க போகுது? ஜீரோவா தான் இருக்க போகுது. அப்போ பொதுவா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கும், இல்லைன்னா ஜீரோவா இருக்குது. இப்ப நான் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு பாக்குற டிஸ்டன்ஸும் ஒய்ல இருந்து எக்ஸுக்கு பாக்குற டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்க போதுங்களா? இந்த ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு இது. சரி, இப்போ இந்த எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சிட்டி 1, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம சென்னை அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இது டெல்லி அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல நான் ஒரு ஊர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாக்பூர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸா பேசும்போது இருந்துட்டு XYZ அப்படிங்கிற நோட்டேஷன் இல்ல, நம்ம ஜஸ்ட் இந்த ஊரா மட்டும் பாக்குறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம கிட்ட 3 ஊர் இருக்கு. இப்ப நான் சென்னையில இருந்து டெல்லிக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றத சென்னை டு நாக்பூர், அப்புறம் நாக்பூர் டு டெல்லி, இப்படி ரெண்டு டிஸ்டன்ஸா மெஷர் பண்ணிருக்கேன். இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எனக்கு இதுதான். இந்த மொத்த டிஸ்டன்ஸும் இந்த ரெண்டு தனித்தனி டிஸ்டன்ஸும் சேமா இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கதான் போகுது. இப்ப சப்போஸ் இது ரெண்டும் இல்லாம இப்படி இந்த ஸ்ட்ரைட்டா இதுக்கு இப்போ நாக்பூர்ங்கிற ஊர் சென்னைக்கும் டெல்லிக்கும் நடுவுல இருக்கங்காட்டி பிரச்சனை இல்லை. இப்ப இதே நான் கன்னியாகுமரி எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். எனக்கு நான் பேசிக்கா நான் பாக்குறது சென்னை டு டெல்லி டிஸ்டன்ஸ் தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சென்னை டு கன்னியாகுமரி, அடுத்து கன்னியாகுமரி டு டெல்லி. இப்போ எனக்கு தேவைப்பட வேண்டிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சென்னை டு டெல்லி தான். இப்போ இது கூட இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் D1 வச்சுப்போம், இதை D2 வச்சுப்போம். இதுதான் நமக்கு தேவைப்படுற டிஸ்டன்ஸ் D. இந்த D1 பிளஸ் D2 என்னவா இருந்திருக்கும்? கண்டிப்பா D விட அதிகமா தந்திருக்கும். இங்க நாக்பூர் வச்சு நம்ம பேசினப்ப நமக்கு எந்த மாதிரி இருந்துச்சு? இப்போ சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் D3, இந்த டிஸ்டன்ஸ் D4 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு D3 பிளஸ் D4 ஈக்குவல் டு டியா தான் இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி மூணாவதா ஒரு பாயிண்டையோ ஒரு பிளேஸையோ கொண்டு நம்ம டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது நமக்கு ஒண்ணு கிரேட்டர் தென் வருது, இல்ல ஈக்குவல் டு வருது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேத்தமெட்டிக்கலா நம்ம உள்ள கொண்டு வர போறோம். அதுக்கு பேசிக்கா இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஐடியா தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஐடியா வச்சுதான் ஃபர்தரா நம்ம எல்லாமே நம்ம பண்ண போறோம். வாங்க மேத்தமெட்டிக்கலா டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறங்காட்டி நோட்டேஷன் D ன்னு கொடுக்க போறோம். இட் இஸ் டிஃபைன் ஃப்ரம் x கிராஸ் x. இந்த இடத்துல xங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஆன் த செட் x. ஒரு நான் எம்டி செட் x இருக்கணும். இந்த x நம்ம எடுக்கிறது எந்த மாதிரி இருக்கணும்? ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். இது ஒரு நான் எம்டி செட்டா இருக்கணும். இந்த செட்ல நம்ம டிஃபைன் பண்ற டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது? இப்போ it is the function defined from x cross x to real numbers எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி. ஓகே, which satisfies
இது ஒரு சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம். முதல் விஷயம் என்னது? d of x, y is non-negative for all x, y in x. இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுலயே வந்து நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா d of xy 0வா இருந்துச்சுன்னா எனக்கு எக்ஸும் ஒய்யும் சேமா இருக்கணும். எக்ஸும் ஒய்யும் சேமா இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் 0வா இருக்கணும். அதாவது நான் இருக்க பாயிண்ட்ல இருந்து அதே பாயிண்ட்டுக்கு நான் டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா அது எனக்கு 0வா தான் இருக்கும். நான் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் பாக்குறேன், அப்ப என்னவா இருக்கும்? அந்த ரெண்டும் ஒரே பாயிண்டா இருக்கணும்ல, அதுதான் இந்த கண்டிஷன். சரிங்களா? அடுத்து கண்டிஷன் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் x to y டிஸ்டன்ஸும் y to x டிஸ்டன்ஸும் சேம் தான். இதுவுமே எல்லா பாயிண்ட்டுக்கும் ட்ரூவா இருக்கணும். அடுத்து மூணாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னது? இப்ப நம்ம d of xz இப்போ d of xyங்கிற டிஸ்டன்ஸ் இங்க நம்ம வந்து d1 plus d2 greater than x வரும், இல்லைன்னா greater than d வரும், இல்லைன்னா equal to d வரும்னு பார்த்தோம்ல. இப்ப இந்த d முதல்ல எழுதிட்டோம் அப்படின்னா இது நமக்கு என்ன ஆயிரும்? less than or equals d of x, z plus d of z, y. இது எதுக்கு ட்ரூவா இருக்கணும்? இங்க நீங்க எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் இது ட்ரூவா இருக்கணும். இப்போ இந்த மூணு கண்டிஷனுக்கும் ஏதாவது பேர் இருக்கா மேத்தமெட்டிக்கலா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. அந்த பேர் என்ன அப்படிங்கிறதுமே நான் சொல்றேன். பாத்துட்டீங்கன்னா இந்த முதல் கண்டிஷனுக்கு பேர் வந்து நான் நெகட்டிவிட்டி. சரிங்களா? இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு பேர் வந்து சிமெட்ரி. இந்த மூணாவது கண்டிஷனுக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சோ இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் d தான் வந்து function which satisfies this condition is called a distance function. இல்ல அப்படின்னா distance function சொல்லலாம், இல்ல அப்படின்னா மெட்ரிக்னு சொல்லலாம் on the set x. சரிங்களா? இப்போ இந்த set here the set x with this function, இதத்தான் வந்து we call it as metric space. so metric அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், metric space அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனை ஒரு செட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதத்தான் வந்து நம்ம metric space அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு வந்து கிளாசிக்கலா எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், நீங்க எந்த இது பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா கன்சிடர் பண்ற செட் வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். மெட்ரிக் வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x minus y, அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம், இல்ல மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இதை எந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இட் இஸ் x if x is a non-negative value minus x if x is a negative value. நீங்க ஜீரோவை ரெண்டுல எங்க இன்க்ளூட் பண்ணீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. சோ இதுதான். வாங்க இதுல வந்து ஒவ்வொரு கண்டிஷனா வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இது மெட்ரிக் தானா இல்லையா அப்படின்ட்டு. முதல் கண்டிஷன் என்ன? d of x, y greater than or equal to 0 அப்படிங்கிறது தெரியணும். அப்போ by the definition of modulus of x நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? for every x, y in R modulus of x minus y வந்து கண்டிப்பா greater than or equal to 0 தான் இருக்க போகுது. இப்ப ஃபர்ஸ்ட்லயே நம்ம ரெண்டாவதா ப்ரூஃப் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்னது? இப்போ d of x, y 0வா இருந்துச்சு அப்படின்னா இதோட அர்த்தம் என்னது? modulus of x minus y 0வா இருக்கணும். modulus of x minus y 0வா இருக்கணும்னா அது என்னது? இந்த x minus y 0வா இருந்தாதான் இது ட்ரூவா இருக்க போகுது. இப்போ x minus y 0னா என்னது? x equals y. x equals y னா x minus y 0வா இருக்கும். x minus y 0னா மாடுலஸ் வேல்யூ 0 தான். இந்த மாடுலஸ் வேல்யூங்கிறது என்னது? அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் d. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஓகே, முதல் கண்டிஷனை செக் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ரெண்டாவது கண்டிஷன் d of xy equals நமக்கு மாடுலஸ் ஆஃப் x minus y. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி எழுதுறேன். நமக்கு இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது?
மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸும் சேர்ந்தானுங்களா? அப்ப அதை யூஸ் பண்ணும்போது இங்க மாடுலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இது ஒன்றும் கிடையாது, டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ். சரி, அடுத்து இப்போ மூணாவது கண்டிஷனுக்கு போகணும். மூணாவது கண்டிஷன் அது தெள்ள தெளிவாவே இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இது ட்ரூ ஆயிருது. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்து இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனுக்கு ட்ரிவியலா ட்ரூவான ஒரு விஷயம். சரிங்களா? சோ ட்ரிவியலி triangle inequality holds. Holds for absolute of x. அப்போ என்னது? absolute of x minus y வந்து நான் absolute of x minus z plus z minus y னு எழுதுறேன். இப்போ இது எனக்கு இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. அதாவது triangle inequality trivial hold ஆகுது அப்படின்னா that is absolute of x plus y is less than or equals absolute of x plus absolute of y. இதுதான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது x minus y. இப்போ இது இந்த மாதிரி ரெண்டு தான் பிரிக்கிறோம். அதனால இது வந்து absolute of x minus z plus absolute of z minus y னு நம்ம எழுத முடியும். அப்போ இது மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? d of xy less than or equals d of xz plus d of zy. இங்க நம்ம ப்ரூஃப் பண்ண எதுக்குமே ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க கிடையாது. நம்ம இங்க சூஸ் பண்ண இந்த xyz வந்து ரியல் நம்பர்ல இருந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். இதனால நம்ம கன்க்ளூட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா this d is a metric on R and hence this R comma d is a மெட்ரிக் ஸ்பேஸ். சோ இங்க நம்ம பார்த்த ஒரு மெட்ரிக் வந்து சாதாரணமா நம்ம டிஸ்டன்ஸ்னு பேசுற விஷயம் என்னவோ அதை தான் இங்க பேசி இருந்திருக்கோம். வேற எதுவுமே இங்க நம்ம புதுசா பேச கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு மெட்ரிக் மட்டும்தான் ஆர்ல நம்மளால டிஃபைன் பண்ண முடியுமா? வேற ஏதாவது மெட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ண முடியுமா முடியாதா? இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள தோணலாம். கண்டிப்பா இது மட்டும் கிடையாதுங்க. இது இல்லாம இன்னுமே நிறைய மெட்ரிக் வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்றது என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம இனி வரும் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.